தனியா எனக்கு போர் அடிக்க போகுது, நீ வேணா கூட வாயேன். நல்லா காலம் பிடிச்சுக்கமா. கொத்தடிமை, we are proud கொத்தூஸ். எனக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் வருது, நீ போயிட்டு வா. அடி பாவி சிரிக்கி தள்ளி விட்டு போறாளே. வெட்ட வெட்ட வளைய, இது வாழை மரம் இல்லடா, வாழையடி வாழையா இருக்க ஆலமரம்டா திமுக. டேய் என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? மீண்டும் மீண்டும் சொல்வோம், நாங்கள் கொத்தடிமைகள் தான், இது கொத்தடிமை கூட்டம் தான். திருட்டான் பாத்தேடா, அவன் யாரே திருட்டான். அப்புறம் அவரோட என்ன பேச்சு? இப்ப சொல்வீங்களா? பெருமையா சொல்வீங்களா? நம்மள யாரு? நான் ஒரு பைத்தியக்கார 200 ரூபாய் ஊப்பிதா. ரோசம், சூடு, சொரண, மானம், வெக்கம் ஒண்ணுமே கிடையாதா திமுகவுல? அதாவது எப்படி இருந்ததுன்னா, என்னை யாராலையும் அழிக்க முடியாது, ஏன்னா நானே அழிச்சுப்பேன் அப்படின்ற மாதிரிதான் இருந்தது அவங்களோட ஹோல் ஸ்பீச்சுமே. பைத்தியக்கார பைலட் மாட்டிட்டு படுற பாடு. ஆமா, நாங்க கொத்தடிமைகளா தான் இருப்போம், we are proud கொத்தூஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஏன் வயசு பசங்க எல்லாம் பேசுறாங்க. எப்படி பாக்குறீங்க? இது கொத்தடிமை கட்சி தான். கருணாநிதி வீட்டுல பாத்தீங்கன்னா நான் பார்த்துருக்கேன், இப்படி 25 பேர் கருணாநிதி போகும்போது டாக்டர் கலைஞர் வாழ்க, ஆளுக்கு 1000 ரூபாய் சம்பளம், டாக்டர் கலைஞரோட உயிரை கொடுத்து கத்துவான். வருங்கால ஜனாதிபதி முருகேசன், வருங்கால ஜனாதிபதி முருகேசன், வருங்கால ஜனாதிபதி முருகேசன். மீதி நேரம் சாப்பிட்டு அங்கே உட்காந்துருப்பான். கருணாநிதி கார் வரும்போது இந்த 25 பேர் ஒரு நாளைக்கு சினிமால இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, அந்த மாதிரி சொல்றீங்க? ஆமா, நான் அதை கண்ணால பார்த்திருக்கேன். அப்ப எவ்வளவு மலிவான மனுஷன் அந்த கருணாநிதி இருந்திருக்கான்னு. ஏண்டா தரித்திரம் முடிச்ச மூதேவி, உன் கதை என்னடா காரி துப்புற மாதிரி இருக்கு. அண்ணா அறிவாலயத்தில் ஜென்சி திமுக எனும் தலைப்பில் இளம் தலைமுறையினர் சந்திப்பு நடைபெறுகிறது. சின்ன பசங்க நாங்க, ரொம்ப நல்ல பசங்க நாங்க. ஒரு போட்டோ எடுத்துப்பான், ஜூம் பண்ணி ஒரு ரவுண்ட் பண்ணுவான். அங்க பாரு, அவருக்கு ஒரு 50 வயசு இருக்கும், இவருக்கு ஒரு 60 வயசு இருக்கும். எனக்கு என்ன வயசாகி போயிடுச்சு நினைச்சா? அங்கிள், நீங்க எல்லாம் போதி தர்ம செட்டு, போர்டிங் பாஸ தொலைச்சிட்டு யமனே ஏமாத்திட்டு சுத்திட்டு இருக்க. அவங்க கண்ணுக்கு அது மட்டும் தான் தெரியும். என் கண்ணுக்கு என்ன தெரியுமா தெரியுது? அங்க ஒரு 1 வயசு குழந்தை இருக்குது, பக்கத்துல ஒரு 5 வயசு குழந்தை இருக்குது. தேடி தேடி பார்க்கிறேன், தேடி தேடி பார்க்கிறேன். நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்க கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த QR கோட் மூலமாக உங்களால முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்க கான்ட்ரிபியூஷனா நம்ம சேனலுக்கு அடிக்கலாம். நன்றி. பக்கத்துல ஒரு 5 வயசு குழந்தை இருக்குது, அவங்க அம்மா இருக்காங்க, அந்த குழந்தையோட பாட்டி உட்கார்ந்திருக்காங்க பின்னாடி. ஆமா, இது குடும்ப கட்சி தான். குடும்பமா வந்து உதயசூரியனுக்கு ஓட்டு போடுற திமுக குடும்ப கட்சி தான். பொய் சொன்னாலும் பொருத்தமா சொல்லுங்கடா போக்கத்த பசங்களான்னு கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதாவது ஸ்ரீரங்கம்ல பூத் நம்பர் 91ல மொத்தமாவே திமுக 5 ஓட்டு தான் ஊந்துக்குதான். அந்த பூத்துல திமுக வேலை பார்த்த பூத் கமிட்டி மெம்பர்ஸ் மட்டுமே 14 பேரா. குடும்பமா வந்து உதயசூரியனுக்கு ஓட்டு போடுற திமுக குடும்ப கட்சி தான். உள்ளமெல்லாம் இன்ப வெள்ளம் பொங்கவே ஓடி வருகிறான் உதயசூரியன். திமுக இளைஞர்கள் இல்லைன்னு சொல்றாங்க, திமுக இளைஞர்கள் இருக்காங்க. திமுகவினுடைய இளைஞர் தான் துணிவான இளைஞர். எங்களுக்கு ஓசியில் பரோட்டா தராமல் எங்கள் ஊரில் நீ எப்படி உணவகம் நடத்த முடியும் என கேட்டு ஓசியில் பிரியாணி கேட்டு உள்ளனர். சோறுனா சட்டி திம்போம், சொன்ன பேச்ச கேட்க மாட்டோம். சோறுனா சட்டி திம்போம், சொன்ன பேச்ச கேட்க மாட்டோம். கொத்தடிமை சொன்னியே, இன்ஸ்டாகிராம்ல எழுதுனா மக்களை பிரிக்கும் சனாதனம் ஒழிக்கணும்னு சொல்லி 10 ஆண்டு தோத்து போனாலும் கெத்தா இருப்பான்டா திமுக காரன். மாப்பியா கூட இதுக்கு தான் இந்த நாய் இந்த கத்து கத்தி இருக்கு. இந்த கவிட்டு ஓடு, அப்படி ஒரு ஓரமா போய் வச்சுன்னு. அதிமுக ஆட்சி அமைக்க உள்ளதாகவும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆவார் என்றும் திமுக வெளியில் இருந்து ஆதரவளிக்கும் என்றும் தகவல்கள் வெளியாகி உள்ளன. 10 ஆண்டு தோத்து போனாலும் கெத்தா இருப்பான்டா திமுக காரன். இந்த பொழப்புக்கு 4 பேர் பையா. 2026 தேர்தல் யாரும் எதிர்பார்க்கல. ஊரா போய் உழைச்சோம். தலைவர் காலடி படாத மாவட்டம் இல்ல, இளம் தலைவர் காலடி படாத தொகுதி இல்ல. ஆனா முடிவு எதிர்பார்க்காதது. மே 4 ரிசல்ட் வருது. காலையில நல்லா இருந்துச்சு, போக போக தூக்கி வீசுங்கடா அவனை. அது அடி முத்துப்பாண்டி அடி, இவனை தூக்கி போடுங்கடா.
அந்த நிமிஷம் ஏத்துக்க முடியல. மதியம் 3 மணிக்கு அறிவிக்கிறாங்க. தலைவர் தொகுதியில கொளத்தூர்ல தோத்துட்டாருன்னு வந்துச்சு. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. அதெல்லாம் ஒண்ணு இல்ல இல்ல நீங்க அழுவுறீங்க. இல்ல சார், இல்ல கண்ணு கலங்குது. அழுவல சார். இல்ல வந்துடுச்சு. ஏத்துக்கவே முடியலதா, ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம் தான். இன்னைக்கு நினைச்சாலும் கண்ணு கலங்குது. சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. அன்னைக்கு நைட் போன் எடுக்கிறான், இன்ஸ்டாகிராம் போறேன், ரெக்வெஸ்ட் ஓபன் பண்றான். 5 மெசேஜ். ப்ரோ ஐ வாண்ட் டு ஜாயின் டிஎம்கே ப்ரோ. ப்ரோ ஐ வாண்ட் டு ஜாயின் டிஎம்கே ப்ரோ. ப்ரோ ஐ வாண்ட் டு ஜாயின் டிஎம்கே ப்ரோ. கருத்தட ஆபரேஷன் பண்ண பண்ணி மாதிரி குதிச்சிட்டு இருக்கற. வெட்ட வெட்ட வளைய இது வாழை மரம் இல்லடா, வாழையடி வாழையா இருக்கு ஆலமரம்டா திமுக. போன் பேவில் பெறப்பட்ட தொகை ₹200. புத்தகத்தை வாங்கி படிச்சான். இன்ஸ்டாகிராம்ல கொள்கைகளை பேசுறாங்க, ட்விட்டர்ல கொள்கைகளை பேசுறாங்க. என்னடா இது? இருட்டு பொந்து முரட்டு சந்து. என்னடா பேஜ் இது? கியா மியா. மாப்ள அப்ப இதுக்கு தான் ட்விட்டரை யூஸ் பண்றியா? இல்ல இதுக்கும் யூஸ் பண்ண. செத்த நேரத்துல பாலஸ்தீன் ரஷ்யா. ஆனா ரீல்ஸ் போட்டு ஒரு மாயை கொடுத்து வந்தாங்க. இவ்வளவு விஷயத்தை தாண்டியும் கொள்கைக்காக உழுந்த ஓட்டு 1,50,00,000 ஓட்டு கொள்கைக்காக உழுந்துச்சு. கூறு கட்டவெல்லாம் கொள்கையை பத்தி பேசுறாங்க. நாடே அமைச்சர் எடுத்து போச்சு. 1,50,00,000 ஓட்டு கொள்கைக்காக உழுந்துச்சு. திராவிடம்னா என்ன? திராவிடம் அப்படிங்கிறது ஐடியால ஸ்கிப் பண்ணிருங்க. மாட்டிக்கினாரு ஒருத்தர் இவரை காப்பாத்தணும். மீண்டும் வந்திருக்கா, யாரும் சோர்ந்து போகல. உனக்குனாப்பா ஜாலியா இருக்க. நெற்கோழி இப்படி இருக்கும். நெற்கோழி அது ஒரு முட்டை பாத்திரியா? இவ்வளவு பெரிய முட்டை. ஆனா முட்டை போடுற கோழிக்கு தான் தெரியும் குண்டி வெளினா என்னன்னு. தளபதி தோக்கல, நீதி தான் தோத்துருச்சு. திமுக கள்ள ஓட்டு போட்டு ஜெயிச்சிருச்சு. ஜனநாயகம் தோத்துருச்சு, பணநாயகம் வெற்றி பெற்றது. முதல் தேர்தல்ல இவ்வளவு ஓட்டு வாங்குறதுலாம் ஈஸியெல்லாம் இல்ல. எங்க அண்ணன் தோத்தாலும் எங்க மனசை பொறுத்த வரைக்கும் அவர் தான் சிஎம். அலங்கார பந்தலிலே அலங்கார பந்தலிலே அழகாக படுக்க வைத்தோ. நல்லவங்க மனசை நோகடிக்க கூடாது. இதே மாதிரி எலெக்ஷன் டைம்ல போய் நீங்க வாட்ல வேற எதுலயும் போய் ஊதி விட்டு வந்துறாங்க. கரெக்டா மரத்தூரியில போய் ஊதிட்டு வாங்க. நல்லவங்கள துன்பத்தை ஏற்படுத்தக்கூடாது. இன்ப நீதி சீஃப் மினிஸ்டர் அப்புறம் பயப்படுறீங்களா நீங்க? நடிகனின் பின்னால் ஓடக்கூடிய ஒரு கூட்டம். நல்லவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க கூடாது. அறிவிக்கப்பட்ட 12 மணி கடந்து 7 மணி நேரம் கழித்துதான் வந்தார். 60 நாள் என்ன பண்ணான்னா 1 2 3ன்னு எண்ணிட்டு இருந்தான் உள்ள. நல்லவங்க சாப பழிச்சிடும். நான் மொத்தமா உடைஞ்சது என்ன தெரியுமா சார்? 3வது புருஷன். திமுக ஒரு பெரிய பின்னடைவை சந்திச்சிருக்கு. இது நியாயமா சார்? இது நியாயமா? சத்தியமா சொல்றேங்க, பயந்து சொல்றேன். நீங்களாம் நல்லா இருக்க மாட்டீங்களா? சரி, அது நாசமா போட்டு அது போயிடுச்சு. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? படைக்கலடி மண்டையில மட்டும் அடிச்சிடாத, கொலைக்கேசல் உள்ள போயிருவேன்.